எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து கோல்டு சீட்டை கம்ப்ளீட் பண்ணி ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கிராமுக்கு இந்த செயின் அண்ட் பெண்டன்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கோல்டு சீட் போட்டதால் எவ்வளோ வந்து கெயின் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டு சீட் போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வாங்கின செயின் வந்து இந்த மாடல் தான். நல்ல பட்டையாக லென்த்தியாக இருக்குது. ஹூக் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களும் ஜுவல்லு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹூக் வந்து எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னா ஹூக்கு கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக இருந்தால் கூட எந்த இடத்துல நம்மளுக்கு கலண்டு விழுது அப்படின்றது கூட தெரியாமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்மால் செயின்ஸ்லாம் நம்ம வாங்கும்போது டெய்லி வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தொடர்ந்து யூஸ் பண்ண அந்த ஹூக் எல்லாமேவும் தேயவும் ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி தேயிற பட்சத்தில் அந்த ஹூக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வாங்குறதுக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனும் கூட. எவ்வளோ கிராம் அப்படின்னா நியர்பை 8 கிராமு. பில் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து பென்டன்ட் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பென்டன்ட் நியர்பை 1 கிராம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த கடையில் இவங்க சீட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமரனில் சீட்டு வந்து போட்டிருந்தாங்க. என்னோட நேட்டிவில் இருக்கிற ஷாப் தான் இது. எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியாது. கோல்டு சீட்டோட ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணுறதுக்கு நம்ம கோல்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. இவங்க வந்து மந்த்லி 4000 வந்து பே பண்ணாங்க. ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜிஆர்டியில் நம்ம 10 மாதம் சீட்டை கட்டிட்டு 11 மாதத்தோட அமௌண்ட்டை 10வது மாதமே கட்டி கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்படி ஆப்ஷன் வந்து கிடையாது. 11 மாதம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று, ஜிஆர்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை, நம்ம வந்து 11 மாதம் கட்டினதுக்கப்புறம் இல்லை இடையிலேயும் 6 மாதத்துலேயே ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து கட்டலை அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்மளோட பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் ஜிஆர்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக 11 மாதம் பே பண்ணாங்க இல்லையா, அதுக்கு 44,000 இவங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாக வந்து கிரெடிட் ஆனது. ஆமாம், வந்து எவ்வளோ கிரெடிட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை. அந்த கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பில்லை நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கிறோம், எவ்வளோக்கு இப்போ ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவு வந்து இவங்களுக்கு கிராம் ஆட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 மந்த்தாக மட்டும்தான் ஜுவல்லோட ரேட்டு ரொம்ப ஹையில் போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜுவல்லோட ரேட் வந்து கிலோ 4.5 5 தான் இருந்துச்சு. ஸோ இவங்களோட கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்றதுக்கு தான் நிறையாவே சான்சஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பில்லை பார்க்கலாம், எப்படி வந்து இவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கோல்டு பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5285 ரூபா. கோல்டு பென்டன்ட் வந்து எவ்வளோ கிராம் இருந்துச்சு அப்படின்னா 1.03 கிராம் வந்து இருக்குது. பென்டன்ட்டுக்கு மட்டும் மேக்கிங் சார்ஜ் வந்து 15% வந்து போட்டிருக்கிறாங்க. 113 ரூபா 44 பென்டன்ட்டோட ப்ரைஸ் வந்து 6111 ரூபா.66. அடுத்து ஜிஎஸ்டி வந்து 3% ஆட் ஆயிருக்கு. டோட்டலாக நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 6295 ரூபா பென்டன்ட்டோடது மட்டும். அந்த 1 கிராம் டாலர் இருக்கு இல்லையா, அந்த டாலரோட ப்ரைஸ் மட்டும் 6295 ரூபா. இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது 5265 ரூபா கோல்டு ரேட்டு இருக்கிற அன்னைக்கு அந்த
டாலரை நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 கிராம் டாலருக்கு நீங்கள் 6295 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால. இப்போது அடுத்ததான் செயினோட கால்குலேஷன் பார்க்கலாமா? டோட்டலாக எவ்வளோ கிராம் இருந்துச்சு அப்படின்னா 7 கிராம் 96 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 கிராம் இருந்துச்சு ஒரு சவரன். செயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க. 5029 ரூபா 13 செயினுக்கான வேஸ்டேஜ் மட்டும். என்னோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 45,999 ரூபா 76 இது வித்தவுட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ஆட் ஆனதுக்கு அப்புறமா 47,379 ரூபா 76. அதனால தான் உங்களுக்கு ஜுவல்லரி வந்து தேவை கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து தங்கம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காயினை வாங்கி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஒரே ரீசன். ஏன் அப்படின்னா இங்கே வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். காயினை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பென்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை செயினாக இருக்கட்டும் வேஸ்டேஜ் வந்து ஒரே மாதிரி சேம் தான் 1.5%. ஜிஎஸ்டி 3% வந்து நம்ம கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். தங்கத்தில் ஜுவல்லரை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி காயினாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி 3% ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி. கோல்டு சீட் போட்டதுனால இவங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றத சொல்கிறேன். கோல்டு சீட் போட்டதுனால எவ்வளோ லாபம் அப்படின்றத பார்க்கலாமா? டென்ட்டில் மட்டும் 813 ரூபா 44. செயினுக்கு வந்து 5029 ரூபா 13. டோட்டலாக கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 1842 ரூபா 87 வந்து இவங்களோட கெயின். அமௌண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிராம் வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடியும் தானே. அதனால தான் சொல்கிறேன் கோல்டு சீட் வந்து போடுறதுனால வித்தவுட் வேஸ்டேஜில் நம்மளால் ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு சவரனுக்கேவும் 1 கிராமை வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இது நீங்கள் பெரிய நகையாக போகும்போது டைமில் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வேஸ்டேஜுக்காக நிறையா வந்து அமௌண்ட்டை நீங்கள் இழக்கிற மாதிரி தானே ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க. கோல்டு சீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன ஜுவல்லரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதாவது எத்தனை கிராமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதை 11 மாதத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் அதுக்கான பணத்தை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வித்தவுட் வேஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் இருக்கும். போட்டதால் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்னன்றதை இப்போ சொல்லட்டுமா? இது இன்னைக்கு ஆன் டைமில் இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 10 கிராம் 5265 ரூபா வந்து கோல்டு ரேட் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் இங்கேயே கூட இந்த பில்லுலேயே இருக்குது. அவங்க ஒவ்வொரு மாதமும் 4000 ரூபாய் கட்டினாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்டேவும். அப்போது 11 மாதத்துக்கு 44,000 மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. போடாமல் இந்த நகையை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க 53,674 ரூபா 76 கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். போட்டதால் மட்டும் 10,000 ரூபாய் லாபமும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் வேஸ்டேஜில் அது மூலமாகவும் 5,842 ரூபாயும் கிடைச்சிருக்கு. அப்போது இந்த அமௌண்ட்டை மட்டுமே வச்சு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3 கிராம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் தானே. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சீட்டு போட்டு தங்கம் வாங்குறது நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்றத இவங்க ஃபைனலாக ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது 515 ரூபா மட்டும் கொடுத்து இந்த 9 கிராம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. என்ன ஜுவல் வாங்க போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டை மாதம் மாதம் பே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.